அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்போவன் வணக்கம். முஹப்பத்தின் கலையத்திலிருந்து முஹப்பத்துறை முஹப்பத்தாக உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், கவிதை கஞ்சை போன்றது, இலகுவில் சேமிக்கக்கூடியது. அதே போன்று முக்கியமாக ஒரு கனவு நனவாகிவிட்டால் முஹப்பத்தின் கலையத்தில் அவர் உங்களுக்காக எங்களுடன் இணைந்து கொள்கிறார். பாருங்கள், என்னிடம் தமிழ் பேசும் உள்ளங்களின் அன்பு குரல். நான் உங்கள் அன்பின் கவிப்புயல் சாம்ஸ் நிசாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்போவான் வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஹப்பத் டிவி நிசாம் ஹாஜிர் அவர்களே, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு முதலில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய துவா, உங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் வெற்றிக்காக என்னுடைய பிரார்த்தனை துவா என்றும் உண்டு என்று கூறிக்கொண்டு மிகவும் நன்றி. ஜஸாக்கமுல்லா. உங்களை நாங்கள் முஹப்பத் ஊடம் கலையத்துக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். ஆம், கனவுகள் நனவாகிவிட்டால் எப்படி என்றேன். ஆம், உங்களும் கனவு கண்டீர்கள். ஆனால் இந்த கனவு வேறுபட்டமான கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கனவு நனவாகிவிட்டது. அந்த கனவோடு ஒரு புஸ்தகம் வெளியீடு, இது யாரை பற்றி என்ற விவரங்களை, எங்கே எப்போது நடக்கின்றது என்பதையும் கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் ஒரு கலைஞன். நீண்ட காலமாக நாடகம், எழுத்துத்துறை, ஏனைய துறைகளில் கலைஞனாக இருப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். என்னுடைய நீண்டகால கனவு ஆம் நண்பரே, குறிப்பிடுகிறேன். உங்களை சிந்தனை பிரியன் என்று அழைப்பார்கள். இன்னும் பல பட்டங்களும் உண்டு, அப்படித்தானே? சொல்லுங்கள், உங்களை பற்றி கொஞ்சம் விளக்குங்களே. முதலாவது, நான் மலையகத்தில், அதாவது கண்டி மாநகரில் பிறந்தவன். ஆரம்ப காலத்தில் இது என்பன் ஷாமில் என்ற பெயரில் கலைத்துறையில் ஈடுபட்டேன். நாடகங்கள், நிறைய விடயங்கள், அதே போன்று சமூக சேவை என்றெல்லாம் செய்தோம். அதன் பின்பு இந்த காலம் என்னுடைய ஒரு நாடகம் தடை செய்யப்பட்டது அரசாங்கத்தினால், தனியார் சபையினால். ஜாதிகள் கொள்ளுதடி பாப்பா என்ற நாடகம். அது எந்த வருடம்? 1993ஆம் ஆண்டில். அந்த நாடகம் தடை செய்ய காரணம் என்னுடைய கதை அம்சம். கதையில் நான் அதாவது 2 வர்க்கங்களை பற்றி எழுதியிருந்தேன். அதாவது நான் வாழைத்தோட்டத்தில் வளர்ந்தவன், கொழும்பு வாழைத்தோட்டத்தில் வளர்ந்தவன். உங்கள் அப்பா பெயர் உங்களது பெயர், அதை விவரங்களை முதல் கூறுங்கள். கலைத்துறையில் சுமார் ஒரு 35 வருடங்கள் நிற்கிறீர்களா நீங்கள்? ஆமாம், 35 வருடங்களுக்கு அதிகமாக கலைத்துறையில். உங்கள் பெயர் என்ன? சொல்லுங்களே. பெயர்? என்னுடைய பெயர் முசம்மில். தந்தையின் பெயர் ஜமால்தீன் முசம்மில். என்னுடைய ஜமால்தீன் முசம்மில். சிந்தனை பிரியன் என்பது நான் புனைப்பெயரில் எழுதி கொண்டிருக்கின்றேன். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், கலை என்று சொன்னால் நாங்கள் கலைத்துறைக்கு நுழையும் போது குடும்பங்கள் விரும்புவதில்லை. கலைத்துறை என்பதை சிலர் வேறு விதமாக எடை போடுகிறார்கள். புத்தகத்தில் நான் முக்கியமாக எல்லா கவிதைகளும் அப்பாவுடன் சார்ந்தது அல்ல, ஆனால் எல்லா கவிதைகளிலும் அப்பாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் வாழ்க்கையில் எல்லா அப்பாக்களும் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக கவி முசம்மில் அவர்கள் எல்லோரும் தாயைத்தான் பேசுவார்கள். ஆனால் நீங்கள் அப்பாவை பற்றி ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? ஆமாம், தாயை பற்றி அதிகமாக சொல்கின்றார்கள். நான் என்னுடைய கவிதையில் கூட அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். தந்தை என்பது வேறு. தாயை நாங்கள் தினமும் பார்க்கின்றோம். அவருடைய பாசம் எங்களால் புரிந்து கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும். பாசத்தை கொட்டுவார்கள். ஆனால் தந்தை மிகவும், அவர் பாசத்தை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. எங்களுடைய தந்தையின் பாசம் எங்களுடைய விளையாட்டாக சொல்வதுண்டு. எங்களுடைய பஸ் கண்டக்டர்களுக்கும் சில்லறையை போன்றது. நடத்துனர்களின் கையில் இருக்கும், பையில் இருக்கும் சில்லறையை போன்றது. நிறைய இருக்கும், காட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்று. என்னுடைய தந்தையும் அப்படித்தான். காலை அடித்துவிட்டு, நான் செய்த தவறுக்கு அடித்துவிட்டு, இரவு அவரை கண் கலங்கி, நான் தூங்கி இருக்கும்போது கண் கலங்கி தடவி விட்டு போகும் பண்பு கொண்டவர், புனிதமான பண்பு கொண்டவர் அப்பா. எல்லா அப்பாக்களும் அப்படித்தான். அதனாலும் அது மட்டுமல்ல, இந்த அப்பா என்ற தலைப்பு வைக்க நான் காரணம் பல. அப்பா என்ற பொருளே ஒரு வித்தியாசமான பொருள். அப்பா என்றால் அப்பா, ஆச்சரியமாக சொல்கிறோம். அப்பப்பா, அப்பாடா வேலையை முடிச்சிட்டோம் என்ற திருப்தியை சொல்கிறோம். அதுபோன்று இந்த அப்பாவில் நிறைய 1000 அர்த்தங்களை எங்களால் கண்டுகொள்ளலாம். அதனால் தான் என்னுடைய அப்பா என்று நான் நேராக எழுதாமல் அப்பா என்று எழுதியிருக்கின்றேன். என்னுடைய எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு பா என்ற இந்த
ஒரு கவிதையாக இதை நான் தொகுத்திருக்கிறேன். புத்தகத்தின் வடிவமைப்பு உங்களிடம் இருக்கிறது, பிரதியை காட்டுங்களே பார்க்கலாம். என்னுடைய அழைப்பிதழ், இந்த அழைப்பிதழ் அப்பா என்ற அழைப்பிதழ் தான் இருக்கின்றது. என்னுடைய கவிதை வெளியீட்டு விழா, கவிதை புத்தக வெளியீட்டு விழா எதிர்வரும் இதை நாட்டத்தால் எதிர்வரும் 26ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மருதானை எல்பின்ஸ்டன் சரசவிப்பாய மண்டபத்தில் நடைபெற உள்ளது. பிரதம அதிதியாக தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் மௌலவி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அதோடு அவர்களுடன் இன்னும் ஒரு விசேஷமாக பிரதம அதிதியாக முத்தலிம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் அவர்கள், எம்ஜேஎம் ஃபைசல் காசிம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அதாவது புத்தளம் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவரும் அவரும் கலந்து கொள்கின்றார். எம்ஜேஎம் ஃபைசல் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தி புத்தளம் தொகுதி அபிவிருத்தி தலைவர். அதோடு கெஸ்ட் ஆஃப் ஆனர் மரிக்கார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கள், கௌரவ அதிதி மரிக்கார் அவர்கள் கௌரவ அதிதியாக, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எம் மரிக்கார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று என்னுடைய விசேட அதிதிகளாக யுஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளர் அல்ஹாஜ் எம் ஜவுஃபர் அவர்களும், அதே போன்று அம்ஜட் டிராவல்ஸ் உரிமையாளர் எம்எச்எம் அம்ஜாட் அவர்களும், அதே போன்று சிறப்பு அதிதிகளாக ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பாடசாலையின் அதிபர் குலாம் முகமது அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று சினிமா பட இயக்குனர் தினேஷ் கனகராஜ், கேபிட்டல் எஃப்எம் அறிவிப்பாளர் ஏஎல் ஜஃபீர் அவர்கள், அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியின் இணைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் அவர்கள், அதே போன்று வலம்புரி கவிதா வட்டத்தின் தலைவர் நஜ்முல் ஹுசைன் அவர்கள், அதே போன்று முகப்பத் டிவி முகப்பத் நிகாஹ் சேவைகளின் உரிமையாளர் அல்ஹாஜ் நிசாம் அவர்கள், அதே போன்று புதிய அலைகளை வட்டத்தின் தலைவர், அதாவது ஸ்தாபக தலைவர் ராதா மேத்தா மற்றும் தற்போதைய தலைவர் ஷன்மு போன்றவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நூல் ஆய்வுரையை சிரேஷ்ட சட்டத்தரணி ரஷீத் இம்தியாஸ் அவர்களும், அதே போன்று நூல் நயவுரையை அல்ஹிக்மா பாடசாலையின் அல்ஹிக்மா கல்லூரியின் முன்னாள் அதிபர் முல்லை முஸ்டிஃபா அவர்களும் நடத்த இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்பது என் விருப்பம். அதாவது நான் எல்லோரையும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திற்கு நாங்களும் ஒத்துழைப்போம். நேர்காலத்துடன் சரியாக 10 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 10 மணி முதல் 12 மணிக்கு நிகழ்ச்சிகளை முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த அழைப்பிதழ், நான் இப்போது கையில் வைத்திருக்கும் அழைப்பிதழ் உங்கள் எல்லோருக்குமானது. நீங்கள் எல்லோரும் எனது விருந்தாளிகள். கண்டிப்பாக என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் அனைவரும் பங்களிப்பு செய்து கலந்து சிறப்பிக்குமாறு பணிவான அன்பு வேண்டுகோளை விடுக்கிறீர்கள். எனக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் வந்து இந்த அழைப்பிதழை தர வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் சாத்தியமான விடயம் அல்ல என்பதனால் உங்களுக்கு இதை உங்கள் கைகளில் தந்த, உங்கள் கரங்களில் தந்த அழைப்பிதழாக ஏற்று நீங்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு உங்களை மிக தாழ்மையாக இடத்தை சொல்லுங்கள். இடம் மருதானை எல்பின்ஸ்டன் மண்டபத்தில் சரசவிப்பாய கேட்போர் கூடம். காலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு முன்னர் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றேன். 12 மணிக்கு முடிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஆவல். எனவே என்னுடைய இந்த முயற்சி, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற உங்கள் பிரார்த்தனைகளையும் இணைத்துக் கொண்டு நீங்களும் சமூகம் தந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு மீண்டும் மிக தாழ்மையாக உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தையும் உங்களுக்கு முடியுமான ஒரு உதவியை செய்து அவர்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வசதியை செய்திருக்கிறீர்கள் தானே? ஆம். விருப்பமானவர்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கூறி முகப்பத்துடன் உங்களுக்கும் நாங்களும் அங்கு அந்த ஆஜராகி அந்த விடயங்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றோம். எங்கள் வாழ்த்துக்களையும் சிந்தனை பிரியன் கவி முசமில் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். மேலும் இந்த புத்தகம் மட்டுமல்ல, இன்னும் பல புத்தகங்களையும் நீங்கள் வடிவமைத்து வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து விடைபெறுவதற்கு முன் சொல்லுங்கள். ஆமாம், நான் இங்கே முக்கியமாக கூறிக்கொள்ள வேண்டும். என்னுடைய நிசாம் ஹாஜியார் அவர்கள், முகப்பத் டிவி முகப்பத் நிகாஹ் சேவை, உண்மையிலேயே ஒரு சமூக சேவையாளன் என்றால் நான் நேரடியாக பார்த்து ஒரு உயர்ந்த மனிதனை நான் அவர் மூலமாக கண்டேன். சின்ன பிள்ளை போன்று அவருடைய
உயர்ந்த பண்பு, ஆனால் பழகும் விதம் ஒரு சின்ன பிள்ளையை போன்று அன்பாக ஆதரவாக அவரும் ஒரு தந்தையாக இங்கே எனக்கு பல விதங்களில் ஒத்துழைப்பு தந்தார்கள், எனக்கு உதவிகள் செய்தார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் அவருடைய சகல சௌபாகியங்களுக்கும் அதே போன்று நல்ல தேக ஆரோக்கியத்துக்கும் அவரை வாழ்த்தி பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நன்றி, மிகவும் நன்றி. நீங்கள் கலந்து சிறப்புக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேர்வையானவர்கள் அவருடன் தேர்வைப்பட்டால் உங்கள் கைபேசி இலக்கத்தை, தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுங்கள். உங்களது 0773 0773 9944 மீண்டும் சொல்லுங்க. 0773 994499. ஆம், தொடர்பு படுத்திகள். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், வந்து சிறப்பிக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். முஹப்பத்துடன் முஹப்பத்தாக தமிழ் பேசும் உள்ளங்களின் அன்பு குரல் முஹப்பத் டிவி. நான் உங்கள் அன்பின் கவிப்பேச்சாம் நிசாம். நிக்காஹ் சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழில் உள்ள, நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம். நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.